மனுஷனிடத்தில் முதன்மையான கட்டளை, உன் முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு, உன் முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. உங்கள் வலிமையை எல்லாம் கூட்டி ஆண்டவரை உயர்த்துங்கள் என்று சீராக்கின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு, முழு உள்ளத்தோடு நாம் கடவுளை அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். தம்மை அறியவும், நேசிக்கவும், சேவிக்கவும், அதனால் மோட்சத்தை அடையவும் கடவுள் மனிதர்களை படைத்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா நம்ம அல்லேலூயா சொன்னால் போதும். நிறைய முறை நம்ம அல்லேலூயா சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால் ஆண்டவரை புகழணும். நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் பற்றி நினைக்கிறோம் அப்பொழுதெல்லாம் நம் கடவுளை நாம் பாடி புகழ வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 இது வான தூதர்களுடைய மொழி. அல்லேலூயா அப்படிங்கிறது வான தூதர்கள் கடவுளை புகழ பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உலகத்துல எத்தனை மொழி இருந்தாலும் அத்தனை மொழியிலையும் மாறாத ஒரே வார்த்தை என்னது? Hallelujah. மாறாத வார்த்தை என்னது? Hallelujah. அதை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது நம்ம வான தூதர்களோட சேர்ந்து நம்முடைய கடவுளை நாம் பாடி புகழ நமக்கு ஒரு வாய்ப்பு. அதனால வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய அரசரை, நம்முடைய இயேசுவை நாம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நாம புகழணும். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் அமர்ந்து கொள்வோம். நம்ம யார் முன்பாக இருக்கிறோம்? இப்பொழுது நாம் யார் முன்பாக அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, திருவெளிப்பாடு முதல் அதிகாரம் 8வது இறைவசனம் சொல்லுகிறது, அகரமும் நகரமும் நானே என்கிறார் ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஹல்லேலூயா. இருந்தவரும் அவர்தான், இருக்கின்றவரும் அவர்தான், இனி வரவிருக்கின்றவரும் இவர்தான். தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். தாமாக இருக்கிறவர், சர்வ வல்லவர், என்னென்ன பேர் சொல்ல முடியுமோ அத்தனையும், சர்வ சிருஷ்டிகர் அவர்தான். இப்பிரபஞ்சம் முழுவதையும் படைத்தவர் அவர்தான். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய முன்பாக பாவிகளும் குப்பையும் தூசியுமாக இருக்கிற நாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய பக்கத்தில் நெருங்க முடியாத அளவு நாம் தகுதியற்றவர்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். அவருக்கு அல்லேலூயா சொல்லல, சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவர் எப்பெல்லாம் சந்தோஷப்படுத்தணுமோ அப்பெல்லாம் அல்லேலூயா சொல்லணும். சரிங்களா? இப்போ நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லையே? நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். நம்ம அதனால தான் இன்னைக்கு ஆண்டவரை தேடி இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் அமர்ந்திருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள். நான் தொடக்கத்தில் ஜெபத்தில் சொன்னேன், கடவுள் மனிதர்களை எதற்காக படைத்தார்? தம்மை அறியணும், நேசிக்கணும், அவருக்கு சேவை செய்யணும். அதனால் நாம் மோட்சத்தை அடையணும். இதுதான் முதல்ல கடவுள் யாருன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அவர் அன்பு செய்யணும். அவர் அன்பு செய்த என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு பணி செய்யணும். இது செய்தால் நமக்கு நிலை வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. இதற்காக தான் கடவுள் மனிதர்களை படைத்தார் என நம்ம சின்ன வயசுல குறிப்பிடத்துல புது நன்மை கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? கடவுள் மனிதர்களை எதற்காக படைத்தார்? இது மறக்கவே கூடாது. அவரை அறியவும், நேசிக்கவும், சேவிக்கவும், அதனால் மோட்சத்தை அடையவும் கடவுள் மனிதர்களை படைத்தார். அப்படின்னா இந்த கடவுள் யாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்முடைய கடவுள் யாரு?
நமக்கு தெரியுமா நம்ம கடவுள் யாருன்னு தெரியுமா? தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒரு கடவுள். இல்லை அவங்கள தெரியல, இயேசு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, இயேசு யாரு, தந்தை யாரு, தூய ஆவியானவர் யாரு? இந்த கடவுளை பற்றி அறிகிற அறிவு, அந்த ஞானம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்ப கடவுளை அறியும் அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையுமே கடவுள் நேசிக்கிறார். பாவிகளாக இருந்தாலும் சரி, பலவீனங்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, நோயாளிகளாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கடவுளுடைய படைப்பு நாம். இப்போ நான் ரொம்ப குள்ளையாக இருக்கேன், என்ன தெரியுதா உங்களுக்கு? என்னையும் நேசிக்கிறாரு. எப்படி இருந்தாலுமே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் இருப்பது போலவே நம்மை அன்பு செய்கிறார். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அன்பு செய்கிறார். ஐயோ நான் பாவி, ஐயோ எனக்கு இப்படியெல்லாம் நோய் இருக்குது, இல்லை நான் தகுதியே இல்லை அப்படின்னு நாம் ஒதுங்கி சென்றாலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக தான் இருக்கார். அவருக்கு அன்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா கடவுள் அன்பாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு இன்னொரு பேர் என்னது? அன்பு தான். அன்பே கடவுள், அன்பு தான் கடவுள். அதனால் அவருக்கு அன்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. அந்த அன்பை தான் நமக்குள்ளே கொடுத்துருக்கார் அவர். அவருடைய அந்த அன்பு நமக்குள்ளே இருப்பதால தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட இந்த அன்பு செய்கிற கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு திட்டம் வைச்சிருக்கிறார். என்ன திட்டம்? எரேமியா 29 இறைவார்த்தை சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் நிறைய முறை கேட்டிருப்போம். நான் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. நம்முடைய கடவுள், நம்மை அன்பு செய்கிற கடவுள், நம்முடைய தந்தை நமக்கு நல்ல திட்டத்தை தான் வைத்திருக்கிறார். சிறந்த திட்டத்தை தான் வைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய அன்பு சிறந்தது. இந்த உலகத்தில் யாரிடமும் கிடைக்காத பெஸ்ட் லவ் நம்முடைய ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அப்படி ஒரு சிறந்த அன்பினால் நமக்கு ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். வளமான திட்டம், நாசத்திற்கான திட்டம் அல்ல, அழிவுக்கான திட்டம் அல்ல, அது நல் வாழ்க்கைக்கான ஒரு திட்டம். அப்போ நமக்கு ஒரு திட்டம் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? எபேசியர் 1 இறைவாசனம் சொல்லுகிறது, கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படியே அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது கடவுளுடைய திட்டத்திற்குள் இருக்கிறது. அவருடைய திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் ஒரு அணுவும் அசையாது. இடமோ வளமோ நம்மால் திரும்ப முடியாது. அப்போ நம்முடைய வாழ்வு முழுவதுமே கடவுளுடைய திட்டத்திற்குள்ளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேற்றுக்கு உரியவர்களானோம். நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா? நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் தெரியும். நான் தனியாக என் ரூமில் இருக்கும்போது நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும். வெளியில் பார்க்குற நாம எல்லாம் ஒரிஜினல். உண்மை தானே? உங்களை பற்றி உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது. கடவுளுக்கு தெரியும், அவருக்கு மறைக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் கிறிஸ்து வழியாக முன்குறித்து அவருக்கு சொந்தமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளுடைய திட்டத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டது எதற்காக? கடவுளுடைய திட்டம் என்ன, அந்த திட்டத்தின் மறைபொருள் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை குறித்தான ஒரு பெரிய தொலைநோக்கு அவர் மனசில் நிச்சயமாக இருக்கும். அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும்
இயேசு கிறிஸ்துவின் தலைமைக்குள்ளாக கொண்டு வரணும், அவருடைய ஆட்சிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். எபேசியர் 1:10 இறைவாசனம் சொல்கிறது, கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவின் தலைமையில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்பதே அந்த திட்டம், அந்த மறைபொருள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கால நிறைவில் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, உலகம் நிறைவுக்கு வந்துருச்சா? உலகம் முடிய போகுதா அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. காலம் முடிய போகுது, உலகம் முடிவுக்கு வரப்போகுது, இறுதி நாள் வரப்போகிறது. அது எப்போவோ வந்துட்டு போட்டோம், ஆண்டவருக்கு கூட தெரியாது இறுதி நாள் எப்போ வரும், இரண்டாம் வருகை எப்போதும் ஆண்டவருக்கே தெரியாது. இயேசுவே சொன்னார், அது மணமகனுக்கு கூட தெரியாது. தந்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவருக்கு தான் தெரியும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன என்றால், நம்மை ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் இயேசுவின் தலைமையில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், எல்லோரும் இயேசுவினுடைய அரசாட்சிக்குள்ளே வந்தாகணும். அவர் தான் அரசர், இந்த உலகத்தின் அரசர், சமாதானத்தின் அரசர் இவர் தான். அதனால இயேசு பிறந்த உடனே இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக, பூவுலகில் நன்மனதோருக்கு அமைதி ஆகுக. அப்போ நம்ம எல்லாரும் அமைதியின் ஆட்சிக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக தான் தந்தை இயேசுவையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார், நற்செய்தியாக அனுப்பினார். இப்போ இந்த திட்டத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கோம். இந்த பொம்மடி பங்குல அந்தோணியாருடைய இந்த ஆலயத்தை சார்ந்த மக்களும் அவருடைய திட்டத்திற்கு விதிவிலக்கு அல்ல. எல்லோருமே அவருடைய திட்டத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவரது உரிமை பேச்சுக்கு நாம் உரியவரானோம். ஆண்டவருடைய உரிமை பேர் எது அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு விண்ணகம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கடவுள் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம அதற்காக தான் நாம் உழைக்கிறோம். முதல்ல சொன்னேன், தம்மை அறியவும் நேசிக்கவும் சேவிக்கும், அதனால் நாம் மோட்சத்தை அடையவும் உண்டாக்கினார். அப்போ நாம் எல்லோருமே விண்ணுலக வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்பது தான் கடவுளுடைய ஆசை. நம்முடைய ஆசை என்ன? நமக்கு என்ன ஆசை? கடவுள்கிட்ட போகணுமா? பரலோகத்துக்கு போகணுமா? ஒருத்தராவது தலையாசிங்க, என்னுடைய சமாதானத்துக்காவது. ஏசப்பா பார்த்துட்டே இருக்கார். பரலோகத்துக்கு போகணுமா? ஆசை இருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. 2 கையும் தூக்குனா ரொம்ப ஆசைன்னு அர்த்தம். வெரி குட். அது எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்லையா? பரலோகத்துக்கு போகணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. போதும், கீழே போட்டுருங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அப்போது இந்த பரலோகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும். பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? பரலோகம்னு ஒன்று இருக்கா? இதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. விண்ணகம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம மத்தியில் நம்முடைய ஆண்டவர் இருக்கார், நம்முடைய அரசர் நம்ம மத்தியில் இருக்கார். நமக்கு எல்லாம் தெரியும், இவர் தான் நம்முடைய ஆண்டவர், இவர் தான் உலகின் பாவங்களை போக்குகிறவர், நமக்காக மீட்பை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து இவர் தான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் சாதாரணமானவர் இல்லை. ஈஸியாக அவரை சந்திக்க முடியாது, ஈஸியாக அவர்கிட்ட நெருங்க முடியாது, ஈஸியாக அவருடைய குரலை கேட்கவும் முடியாது இல்லையா? அவர் கடவுள், கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர், மரணத்தையும் ஜெயித்தவர் இல்லையா? இப்படிப்பட்ட நம்முடைய இந்த அரசர் நம்முடைய கடவுளாக நாம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாச அறிக்கையிலையும் நம்ம அதுதான் சொல்கிறோம். இப்போ இவரை நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஒரே ஆண்டவராக, வேறொரு ஆண்டவர் நமக்கு இல்லை, ஒரே ஆண்டவர், ஒரே கடவுள். இந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். முன்னாடி எனக்கு நான் இப்போ ஃபாதர் சொன்னார்லே 25 ஆண்டு காலம் இந்த அனுபவம் தொடங்கி 25 ஆண்டு ஆயிடுச்சு. 25 ஆண்டுக்கு முன்பாக நான் ஒன்றும் ரொம்ப நெருக்கமாக ஆண்டு விட்டு போகிற பெண் இல்லை. என்னுடைய 21வது வயதில், என்னுடைய 21வது வயதில் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, உண்மையான கடவுள் யார்? உண்மையான கடவுள் யார்? அப்படி கடவுள் என ஒருவர் இருக்கிறாரா? அப்படி கடவுள் என ஒருவர் இருந்தால்
அந்த கடவுளோட நம்மால் பேச முடியுமா? அப்படி கடவுள் நம்மோட பேசுகிறார் அப்படின்னா அவர் தான் உண்மையான கடவுள். அப்போ உண்மையான கடவுள் யார்? அவர் நம்மால் பார்க்க முடியுமா? நம்மால் அவரோட பேச முடியுமா? இப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே வந்துச்சு. புது நன்மையெல்லாம் வாங்கியாச்சு, உறுதி பூசல் வாங்கியாச்சு. ஆனாலும் ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் கத்தோலிக்க குடும்பத்தில் தான் நானும் பிறந்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு நிறைவு இல்லை. அப்படின்னா கடவுள் இவர் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு அனுபவம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் டெய்லியும் குடும்ப ஜெபம் நடக்கும், குடும்ப ஜெபம் செய்வோம், ஜெபமாலை சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஜெபம் எல்லாம் இது மட்டும்தான், ஜெபமாலை மட்டும்தான். அப்போ என் மனசுக்குள்ளே கடவுள் யார்? இந்த கடவுளை நான் சந்திக்கணும், ஒரு நாள் இவரை நான் சந்திக்கணும். இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? எப்படி அவரை நம்ம வாசிக்கிறோம் நிறைய, ஆண்டவர் வந்து அன்பானவர், இரக்கமுள்ளவர், இப்படிப்பட்ட அந்த அன்பான கடவுளை நம்ம ஏன் சந்திக்க முடியாது? அப்போ கடவுள்னா நம்மளால் பார்க்க முடியாத ஒருத்தரை எப்படி நம்ம கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போது நமக்கு வந்து உண்மையான கடவுள் யாருன்னு எனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. இதை கேள்வி கேட்பேன். எப்பெல்லாம் நான் நற்கருணை முன்னாடி நான் போகிறனோ, நற்கருணை முன்பாக எப்பெல்லாம் நான் நற்கருணை சந்திக்க போகிறனோ, நற்கருணை ஆண்டவர் முன்னாலே போகிறனோ, இந்த நற்கருணை பேழைய இந்த கதிர்பருத்தத்தை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது? வெள்ளை நிற அந்த அப்பம் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. வெள்ளை நிற அப்பம் தெரியுது. இதுதான் நானும் பார்த்தேன். பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கேள்வி, இதில் எப்படி இயேசு இருப்பார்? இந்த நற்கருணையில் இந்த வெள்ளை நிற ஒரு அப்பம் இருக்கு, இதில் எப்படி இயேசு இருப்பார்? இயேசு வந்து பெரியவர் இல்லை, இந்த உலகத்தையே படைத்தவர் தானே, இல்லையா? பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் படைத்தவர் தானே. அவர் எப்படி இதுக்குள்ளே வந்து இருப்பார்? அவ்வளோ சின்னதாக்க முடியுமா? உலகமே கொள்ளாத கடவுள் எப்படி இதுக்குள்ளே தன்னை அடக்கி கொள்ள முடியும்? இதுதான் எனக்கு ரொம்ப கேள்வியாக இருந்துச்சு. அப்போ இதுக்குள்ளே இயேசு எங்கே இருக்காரு? நானும் உத்து பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. இயேசு ஒரு நாளும் பார்க்கல. அப்போது ஒருவேளை பொய் சொல்கிறாங்களோ, திருச்சபை பொய் சொல்லுமா, இதில் இயேசு இருக்காருன்னு நம்ப வைக்குதோ, இப்படி எல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ஒரு நாள் இயேசு முன்னாடி உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, இயேசுவே, நீங்கள் உண்மையிலேயே இதில் இருக்கீங்களா? வேறு யார்ட்டையும் நம்ம சந்தேகம் கேட்க வேண்டாம், டைரெக்டாக அவர்கிட்டே கேட்டுருவோம். உண்மையிலேயே நீங்கள் இந்த நற்கருணையில் இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னால் உங்களை பார்க்க முடியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, என் முன்னாடி வாங்க, நான் உங்களை பார்க்கணும். இது என்னுடைய ஆசை. இதை ஒரு நாள் கேட்கல, ரொம்ப வருஷம் கேட்டேன், நிறைய வருஷம் கேட்டேன். நான் 10வது படித்து முடித்த பிற்பாடு நான் வந்து என்னுடைய அக்கா வீட்டில் தங்கி படித்தேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் தங்கி படித்து, அங்கே பக்கத்துலேயே வனத்து அந்தோணியாருடைய ஆலயம், இது வந்து பதுவி அந்தோணியார் இல்லையா, அங்கே வனத்து அந்தோணியார் அவர். அங்கே வந்து டெய்லி மாஸ்க்கு போவேன். டெய்லி திருப்பலிக்கு போகும்போதெல்லாம் கோயிலில் நான் தான் முதல்ல திறப்பேன், நான் தான் பூசோதவிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். இப்படி ரொம்ப ஆசையோடு நான் வந்து ஆண்டு விட்டு நெருங்கினேன். அப்படி பீடத்தில் வேலை செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இங்கே நற்கருணை பேழையில், அப்போ பீடத்தில் இந்த கதிர்பாத்திரம் இல்லை, நற்கருணை பேழை முன்னாடி போய் முட்டி போடுவேன். ஆண்டவரே, நீங்கள் இங்கே உள்ள இருக்கீங்களா? ஒரு முறை என் முன்னாடி வாங்க, நான் உங்களை பார்க்கணும். இது நான் எப்பெல்லாம் கோயிலுக்குள்ளே போகிறனோ அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். வேறு எதுவுமே என்னுடைய ஆசை எதுவுமே இல்லை, நான் எதுவும் கேட்கல. எனக்கு ஒரே ஒரு முறை உங்களை பார்க்கணும், வாங்க. டெய்லியும் கேட்டேன். அந்த வாய்ப்பை எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் கொடுத்தார். நான் +2 முடித்த பிற்பாடு ஒரு கான்வெண்ட்டில் சேர்ந்து சிஸ்டர் ஆகணும் அப்படின்னலாம் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு போக முடியல. அப்போ நான் வந்து ஒரு தியான மையத்தில் இருந்தேன். தியான மையத்தில் டிவைன் தியான மையம் கேரளாவில் தியான மையத்தில் எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னா, அங்கே வந்து கெத்சமன் அப்படின்னு ஒரு ஜெப மையம் இருக்குது. அங்கே வந்து 24 மணி நேரமும் நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைத்திருப்பாங்க. அங்கே வருகிற தியான மையத்துக்கு வருகிற மக்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிற ஒரு குழு அங்கே இருந்துச்சு. அப்போ அங்கே போன போது என்ன அந்த குழுவில் சேர்த்துனாங்க. அந்த குழுவில் சேர்ந்து நான் ஜெபிக்கும் பொழுது திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே,
24 மணி நேரமும் நான் உங்கள் முன்னாடி தான் இருக்கேன். ஒரே ஒரு முறை என் முன்னாடி வாங்கலை, என்னை பார்க்க மாட்டீங்களா? நான் உங்கள் பிள்ளை தானே, என்னை பார்க்க மாட்டீங்களா? என் முன்னாடி வர மாட்டீங்களா? இதுதான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அங்கேயும் உடனே எல்லாம் பார்க்கல. 1 மாதம் போயிடுச்சு. 2வது மாதம் என் மனசுக்குள்ளே தோணுச்சு, ஐயோ நம்ம ரொம்ப இயேசுவை ரொம்ப தொந்தரவு பண்ணுறோம் போல இருக்கு. கடவுளுக்கு ஒருவேளை இது விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். நான் இப்படி கேட்பது ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் இனிமேல் நான் இதை கேட்கக்கூடாது, அவரை பார்க்கணுன்னு நான் இனிமேல் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த ஒரு ஜெபமாக மாறுச்சு. அப்புறம் ஆண்டவரே, நீங்கள் விரும்பினா என் முன்னாடி வாங்க, நான் விரும்பிட்டேன், நீங்கள் விரும்பினா என் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஆண்டவர் தன் முன்னாடி வந்தார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, நாமெல்லாம் இயேசுவை எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். நிறைய நேரம் நமக்குள்ள கற்பனை இருக்கும், இயேசு சாமி எப்படி இருப்பார் அப்படின்னா, ரொம்ப அழகானவர். அப்படி தானே? இயேசு ரொம்ப அழகானவரா? அழகானவர். எவ்வளவு அழகானவர்! ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. அப்படி தானே? அவரை விட அழகு உலகில் யாரும் இல்லை. அப்படிதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையும் எண்ணமும் அப்படிதான் இருக்கு. நானும் இயேசுவை ரொம்ப அழகானவராக தான் பார்க்க ஆசைப்பட்டேன். அவர் 1000 சூரியனிலும் பிரகாசமானவர் அப்படின்னெல்லாம் இறைவார்த்தை சொல்லுது. அப்படி இருக்கும்போது அந்த இயேசு நிச்சயமாக அழகாக தான் இருப்பார். அந்த இயேசுவை பார்க்கணும். ஒரு நாள் என் முன்னாடி வந்தார். எப்படி இருந்தார் அப்படின்னா, எசாயா 52ஆம் அதிகாரம். பைபிள் வச்சுருக்கீங்களா யாராவது? எசாயா 52ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. 53ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார் என 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எசாயா இறைவாக்கினர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எசாயா இறைவாக்கினர் மெஸ்ஸியாவை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். மெஸ்ஸியா எப்படி இருப்பார், இயேசு எப்படி இருப்பார் என எழுதி வைத்திருக்கிறார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை, காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார் என இவர் எழுதியிருக்கார். அப்படின்னா அவர் எந்த அளவு கோரமாக சிதைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவராக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட, இரத்தம் வடிந்து கன்றி போன, காயப்பட்டு கன்றி போன ஒரு மனித சாயலே இல்லாத ஒரு முகத்தை தான் கடவுள் எனக்கு காமிச்சார். பார்த்தா மனிதனே சொல்ல முடியாத அளவு சிதைக்கப்பட்டிருந்தார். இப்போ இந்த முகத்தை இது பார்த்த உடனே என் மனசுக்குள்ள பயங்கரமாக பயம் படப்படக்குது. இது என்ன இப்படி, ஏன் இப்படி இருக்காரு இவர்? இயேசுவா? முதல்ல எனக்கு கேள்வி, இவர் இயேசுவா? ஏன் இப்படி இருந்தார்? அதுவும் எங்கே? இதே நற்கருணையில் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை இந்த நற்கருணையிலே காட்டுறார். அப்படியே உருக்குலைந்த ஒரு முகம், ரத்தம் வடிகிற ஒரு முகம், உள்முடியிலிருந்து கண்ணெல்லாம் ஓட்டையாகி அப்படியே ரத்தம் வடியுது. ஒரு கண்ணை மட்டும் கொஞ்சம் திறந்து இருக்குது. என்னை பார்க்குறாரு. என்னால் அவரை பார்க்க முடியல, என்னால் பார்க்கவே முடியல. எத்தனை ஆயிரம் முறை நான் அவரை பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டனோ, அந்த நிமிடம் நான் முடிவெடுத்தேன், இனிமே என் வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கவே கூடாது. அவ்வளோ பயம். இனி எங்கே திரும்ப அவரை பார்த்துருவேனோ, திரும்ப அவர் என் முன்னாடி வந்துருவாரோங்கிற பயம் அடிக்கடி வர ஆரம்பிச்சது. இவர் இயேசுவான்? ஏன் இப்படி இருக்காரு? ஏன் இயேசு இப்படி இருக்காரு? இவர் தான் இயேசு என்றால் ஏன் இப்படி இருக்காரு?
ஏன் இப்படி அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இப்படி உருக்குலைந்து போயிருக்காரு? அந்த முகம் ஒரு நாள் மட்டும் இல்லை, திரும்ப 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 எப்பெல்லாம் நற்கரணை முன்னாடி போகிறேனோ அப்போல்லாம் அந்த முகம் என் முன்னாடி வர ஆரம்பிச்சது. எனக்கு பயம், இப்போ கூட பயம்தான். அவர் முன்னாடி நிற்கும்போது அந்த முகம் என் முன்னாடி வந்துருமோங்கிற பயம். அதை பார்க்கும்போது ஹார்ட்டெல்லாம் உடைஞ்சிரும். அவ்வளவு சாதாரண மனிதனால் பார்க்க முடியாது. அந்த பார்த்த பிற்பாடு ஆண்டுவிட்டு ரொம்ப நான் அழுதேன், நிறைய அழுதேன். எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டனோ அவ்வளோ தூரம் நான் வேண்டாம் இயேசுவே, இந்த முகத்தை எனக்கு காட்டாதீங்க, என் முன்னாடி வராதீங்கன்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து நான் எவ்வளோ முறை கேட்டனோ அதை விட அதிகமாக தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். தன் முகத்தை காட்ட ஆரம்பித்தார். தன்னோட முழு உருவத்தையும் காட்ட ஆரம்பித்தார். அந்த முகத்தை பார்த்த பிற்பாடு என்னால் நானாக இருக்க முடியல. நான் வந்து எனக்குள்ள பயம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் கடவுளை பார்த்தோமே. எஸ்ஐ சொல்லுவார், ஆண்டவரே நான் உன்னை பார்த்துட்டேன், நான் செத்தேன் அப்படிம்பாரு. கடவுளை பார்த்தா செத்துரும், உயிரோடு இருக்க முடியாது, அப்படி ஒரு வல்லமையானவர். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள பயம் அதிகமாச்சு. என்னன்னா திரும்ப என் முன்னாடி வந்துடுவாரோ, ஏதாவது பேசிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் தலையை தாத்திட்டே போவேன், எங்கே என் முன்னாடி வந்துடுவாரோ, பேசிடுவாரோ, பார்த்துருவனோ. அதுக்கப்புறம் ஒரு நாளும் இயேசுவை பார்க்கணுன்னு நான் கேட்கவும் இல்லை. ஆனால் நான் கேட்டதை அவர் கேட்டார், என்னை பார்க்க அவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த இயேசு என் மேலே வச்ச அன்பு எவ்வளவு அப்படிங்கிறத எனக்கு உறுதிப்படுத்தினார். நம்மெல்லாம் அந்த அன்புக்கு தகுதியா அப்படின்னு கேட்டேன், நான் தகுதியா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. என்னிடம் என்ன அவருக்கு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட இந்த இயேசுவை நான் வந்து திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் திரும்ப 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 அந்த முகம் என் முன்னாடி வந்துச்சு. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இயேசுவே ஏன் இந்த முகத்தை திரும்ப திரும்ப எனக்கு காட்டுறீங்க? எனக்கு இந்த முகம் வேண்டாம், இதை காட்டாதீங்க, என்னால் இதை பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியல. அப்போது நான் திரும்ப என்ன கேட்டேன்னா, இயேசுவே இது என்னுடைய பாவமா? நான் உங்களுக்கு எதிராக ஏதாவது பாவம் செய்துட்டேனா? உங்களுக்கு ஏதாவது நான் வேதனை கொடுத்துட்டேனா? என்னுடைய பாவத்தினால நீங்கள் இப்படி இருக்கீங்களா? இப்படி வேதனைப்படுறீங்களா? இப்படி ரத்தம் சிந்துறீங்களா? இப்படி அடிக்கப்பட்டீங்களா? என்னுடைய பாவமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டேன். நிறைய முறை நான் பாவ சங்கீதனை செய்தேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் இல்லை. நற்கரணை முன்னாடி போவே அந்த முகத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் கண்ணீர் வடிச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் மாலை வேளை 6 மணி நான் முன்னாடி ஜெபிச்சுட்டு இருக்கேன். நற்கரணை முன்னாடி அதே முகம்தான் திரும்ப வந்துச்சு. நான் முட்டி போட்டு தலை தாழ்த்தி அழுதுட்டு இருக்கிறேன். அப்போது நான் இதே கேட்டேன், என்னுடைய பாவமா? என்னுடைய பாவத்தினால நீங்கள் இப்படி காயப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், ஒரு குரல், இந்த நற்கருணையிலிருந்து ஒரு குரல் வந்துச்சு எனக்கு, இது உன்னுடைய பாவம் அல்ல, இது உன்னுடைய பாவம் அல்ல, நான் உன்மேல் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் நம்முடைய பாவத்தினால தான் அவர் காயப்பட்டிருக்காருன்னு. நம்முடைய மீறுதல்களால், நம்முடைய கீழ்ப்படியாமையால், நம்முடைய துரோகத்தால் தான் அவர் வேதனைப்படுறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்னா, என்னுடைய பாவத்தை விட அவருடைய அன்பு பெரியது என்பதை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெருசு, என் பாவத்தை விட அவருடைய அன்பு பெரியது. அவர் என்னுடைய பாவத்தை பெரிதிப்படுத்தலை, அவருடைய அன்பை பெரிதிப்படுத்தி காண்பித்தார். இது உன்னுடைய பாவம் அல்ல, நான் உண்மையில் கொண்டிருக்கிற அன்பின் அடையாளம். அந்த வார்த்தை இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் நம்மளால இது முடியாது. ஆனால் ஆண்டவரிடமிருந்து வந்த அந்த வார்த்தை என்னுடைய இதயத்தை தொலைச்சுது, ஆழமாக போச்சு. என் மேலே ஒரு மனிதன் இவ்வளவு அன்பு வைக்க முடியுமா? தன்னையே பலியாக்குற அன்பு, தன்னையே உயிரை கொடுக்கிற அன்பு, இப்படிப்பட்ட அன்பை ஒரு மனிதன் என் மேலே வைக்க முடியுமா? அப்படின்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உயிரை கொடுக்கிற அன்பு. வேற யாரும் இந்த உலகத்தில் நமக்காக உயிரை கொடுக்க போகிறதில்லை. எனக்காக உயிரை கொடுக்கிற அன்பு என்னுடைய இயேசுவோட அன்பு மட்டும்தான். அப்போது இந்த உயிரை கொடுத்து என்னை அன்பு செய்த இந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் எதை கொடுத்தா அதை ஈடுகட்ட முடியும்?
எதையாவது கொடுத்தா சமமாக போகுமா? முடியாது. எதுவுமே கொடுக்க முடியாது. என்னால் எதுவுமே இயேசுவுக்கு கொடுக்க முடியாது. அப்போ என் வாழ்க்கையை ஆண்டவர் நான் சொன்னேன், என்கிட்ட எதுவும் இல்லை, எனக்காக இவ்வளவு அன்பு செய்த உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லை, நான் என்னையே கொடுக்குறேன், என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே, வேறு எதுவும் இல்லை, என்னை எடுத்துக்குங்க, நான் உங்களுக்கு தான், என் வாழ்நாளில் கடைசி மூச்சு வரைக்கும் நான் உங்களுக்காக இருப்பேன், உங்களுக்காகவே வாழுவேன், உங்களை பற்றி சொல்லுவேன். இதுதான் நான் அன்றைக்கு எடுத்த தீர்மானம். அப்போ எனக்கு 5 காயமெல்லாம் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்போல்லாம் எனக்கு இந்த கிஃப்ட் இல்லை, இந்த வரத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியவும் செய்யாது. நான் எப்போ என் வாழ்க்கையை ஆண்டவரிடம் கொடுத்தேனோ அதுக்கப்புறம் அந்த நிமிஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த முகம் வர்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார். ஆகஸ்ட் மாதம் முதல் அந்த வாரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டேன். அவரை பார்த்து ரொம்ப நெருக்கமாயிட்டேன். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு, 5ஆம் தேதி இரவு விடியற்காலை 3 மணிக்கு இயேசுவுடைய அந்த கசையடி அனுபவத்தை நான் பெற்றேன். அதுதான் முதல் அனுபவம். அப்போவும் எனக்கு தெரியாது இது ஆண்டவருடைய அனுபவம் அப்படின்னு தெரியாது. 6ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் இயேசு என் முன்னாடி வந்து நின்னார். நான் எப்படி அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனோ, எவ்வளவு அழகாக நான் கற்பனை பண்ணணும், அதை விட 1000 மடங்கு அழகான ஆண்டவர் என் முன்னாடி வந்து நின்னார். உயிர்த்த இயேசு. ஹல்லேலூயா. நல்லா 6 அடி உயரம். இப்போவே நான் இவர் எட்டி தான் பார்க்குறேன் இல்லையா, அவர் உயரமாக 6 அடி உயரம், நல்ல அகலமான நெத்தி, பெரிய புருவம், ஒடுங்கி போன கன்னம். எனக்கு அவர் வர்ணிக்க எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் பார்த்ததை ஓரளவு சொல்கிறேன். அவ்வளவு அழகாக ஒரு பிங்க் கலரில் அப்படியே சிவந்த உதடு, நல்ல நீல நிற ஒளிரும் கண்கள், அது மாதிரி ஆண்டவரை வந்து ஒரு அப்படியே கவர்ச்சியாக இருந்தார். இயேசு வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தார். ஏன் மகதலா மரியா உயிர்த்த இயேசுவை பார்த்த உடனே போய் பற்றி கொண்டாங்க அப்படின்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இயேசுவை பார்த்த உடனே அவரை போய் அப்படியே இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. இதுதான் அவங்களுக்கும் நிச்சயமாக வந்திருக்கும், ஏன்னா இயேசுவோடய இருந்தவங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் பார்த்தத உடனே இந்த பாடுகளுடைய அந்த முகம் அதெல்லாமே எனக்கு மறைஞ்சிருச்சு. உயிர்த்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசுவை என் முன்னாடி வந்து நின்னார். அவரை பார்த்த பிற்பாடு எல்லாம் மறந்துச்சு. எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்னா அன்றைக்கு தான் பயங்கரமான சந்தோஷம். ஆனால் வந்து நின்னவர் என்ன பண்ணாருன்னா, இயேசுக்கு வந்து 5 காயங்கள். அந்த இயேசு உயிர்த்த பிற்பாடு புனித தோமையாரை சந்தித்த போது இயேசு என்ன சொன்னார், இதோ என்னுடைய கைகள், இதோ என்னுடைய விலா, இங்கே உன் விரலை விட்டு தொட்டு பாரு, நீ நம்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இயேசு உயிர்த்த பிற்பாடு இயேசுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக இருந்தது அவருடைய காயங்கள் தான். இயேசு உயிர்த்திட்டாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமே இயேசுடைய கைகளிலும் இதயத்திலும் இருந்த காயங்கள் தான். அவருடைய கால்கள் துளைக்கப்பட்டது, கைகள் துளைக்கப்பட்டது. உயிர்த்த பிற்பாடும் அந்த காயங்கள் அப்படியே தான் இருக்கு. ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்த பொழுது அவங்க கண்ணு முன்னாடி இருந்த அவருடைய அந்த கைகளிலிருந்து, கால்களிலிருந்து, அவருடைய விலா பகுதியிலிருந்து ஒரு மின்னலை போல ஒரு ஒளி அப்படியே என் முன்னாடி வந்துச்சு. அதுதான் எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த ஒளி என் மேலே வந்து பட்டபோது என்னுடைய கைகள் கால்களிலும் அந்த அப்படியே ஓட்டையாகி ரத்தம் வர ஆரம்பிச்சுது. இதுதான் முதல் அனுபவம். பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய திருக்காயங்களை பெற்ற முதல் அனுபவம். அன்றையிலிருந்து இப்போ 25 ஆண்டு ஆகுது. தொடர்ந்து தவக்காலங்களிலும் முக்கியமான திருநாட்களிலும் வெள்ளிக்கிழமைகளெல்லாம் இயேசுடைய அந்த திருக்காயங்களை ஆண்டவர் எனக்கு பரிசாக கொடுப்பார். எப்பெல்லாம் அவர் காயங்களை கொடுக்குறாரோ அப்பெல்லாம் உயிர்த்த இயேசு என் முன்னாடி வந்து நிற்பார். அதனால் அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கார், நம்மோடு இருக்கார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னார் இல்லையா. நம்மோடு அவர் இருக்கார். அந்த உயிர்த்த இயேசு பார்த்த பிற்பாடு நான் என்னை வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம்
ஒவ்வொரு முறையும் இந்த காயங்கள் வரும்போதெல்லாம் வானதூதர்கள் அன்னை மரியாள் எனக்கிட்ட வருவாங்க. காயங்கள் எல்லாம் சில நேரம் அவங்களே க்ளீன் பண்ணுவாங்க, அந்த ரத்தத்தெல்லாம் துடைப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு 9 நாட்கள் இயேசுடைய இந்த காயங்கள் வந்து திறந்தே இருந்துச்சு. கை காலெல்லாம் என்னால் நடக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இயேசுவே, நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்களும் என் அன்பு செய்கிறீங்க, ஆனால் இந்த காயங்களால் என்னால் நடக்க முடியல, என்னுடைய சொந்த வேலைகளை என்னால் செய்ய முடியல, என்ன செய்வேன் நான்? ஏன் எனக்கு இதை கொடுத்தீங்க? இது எனக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? இது மாதிரி நிறைய கேள்வி. ஒன்று பயம், ஏன் இப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு முறை வந்தபோது எனக்கு என்னென்னா, எனக்கு என்னவோ ஆயிடுச்சு, ரத்தமாக கொட்டுது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படியெல்லாம் அழுதுருக்கேன். அந்த தியான மையத்தில் இருக்கிற குருக்கள் தான், இது கடவுள் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. அப்போ அந்த நாட்கள் எல்லாம் நான் கண்ணீரோடு போய் மாதா முன்னாடி போய் நின்று அழுவேன். அம்மா, என்னால் இதை தாங்க முடியல, இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம், இது கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க, இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம், இயேசுகிட்ட சொல்லுங்கம்மா எனக்கு இது வேண்டாம், இயேசுகிட்ட சொல்லுங்கம்மா எனக்கு இந்த கிஃப்ட் வேண்டாம். இதுதான் என்னுடைய அந்த 9 நாள் தொடர்ந்து ஜெபிச்சேன். அப்படி ஜெபித்துட்டு இருக்கும்போது 9வது நாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அந்தோணியாரோட பிறந்த நாள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி இரவு அன்னை மரியாள் என்னை சந்தித்தாங்க. அன்னை மரியாள் எனக்கு காட்சி தந்து, ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது, அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அன்னை மரியாள் எனக்கு காட்சி தந்தபோது மாதா சொன்னாங்க, மகளே விமலா, உனக்கு சமாதானம். என்னுடைய மகன் இயேசுவின் திருப்பாடுகளில் நீ பங்கேற்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனாலும் உன்னுடைய வாழ்நாளில் நீ நிறைய துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். கடவுளுடைய விருப்பத்திற்கு நான் ஆமேன் என்று சொன்னது போல நீயும் அவருடைய விருப்பத்திற்கு ஆமேன் என சொல்வாயாக. நீ இங்கிருந்து புறப்பட்டு உன் வீட்டுக்கு செல், அங்கே நான் உனக்கு சில அடையாளங்கள் காட்டுவேன். ஆண்டவர் தாமே உன்னை அழைத்தார் என்பதை அதை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில செய்திகள், ஆயருக்கான செய்தி, குருவுக்கான செய்தி அப்படியெல்லாம் கொடுத்து அவங்க என்னை மாதா அங்கேருந்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. மாதாவை சந்தித்த அடுத்த நிமிஷம் அந்த காட்சி மறைந்த உடனே என் கைகளில் காலில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த வலியெல்லாம் போயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. அப்பாடா, அவ்வளோதான், இனி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் மாதா சொன்னாங்க, கேள்வி கேட்காத, எது நடந்தாலும் ஆமேன்னு சொல்லு அப்படின்னு. வீட்டுக்கு வந்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, புனித அந்தோணியார் வந்து பேயோட்டுறதுல வல்லவர், அப்படி தானே? பேயோட்டுறதுல அவர் வல்லவர். அவர் கையில் குழந்தை இயேசு இருக்கார், அப்படி தானே? குழந்தை இயேசுக்கு கீழே என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. ஏன் பைபிளுக்கு மேலே இயேசு நிற்கிறாரு? வார்த்தை தான் இல்லையா? வார்த்தை தான் வார்த்தை தான் இயேசு. அதனால் வார்த்தையானவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த வார்த்தையில் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இறை வார்த்தை தான் அவர் அதிகமாக போதித்தார். அந்தோணியார் நற்செய்தி பணியாளர், அவரும் இயேசுவை பற்றி சான்று பகர்ந்தவர். இந்த அந்தோணியார் வந்து பேய்களை ஓட்ட வல்லவர், இப்படி தானே? அவர் பேயை ஓட்டுற பயன்படுத்தின ஆயுதம் ஜெபமாலையும் இறைவார்த்தையும் தான், இயேசுவோட பெயர். இப்போ அவருக்கு வந்து நற்கரணை மேலே ரொம்ப பக்தி அதிகமாக உண்டு. அதனால் அவர் நற்கரணை பவனியெல்லாம் கொண்டு போகும்போது கழுதை கூட அவர் முன்னாடி வந்து நற்கரணைக்கு மண்டிட்டு ஆராதனை செய்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தோணியார் கால் நிறைய கேட்டிருப்பீங்க நீங்கள், அந்தோணியார் பற்றி பிரசங்கம். அப்போது இந்த அவரை போல் அவர் வந்து அப்படின்னா சாத்தான நேராக பார்த்துருப்பார், அப்படி தானே? அந்தோணியார் இயேசு மட்டுமா பார்த்தாரு? சாத்தானையும் பார்த்துருப்பார். அதனால தான் ஓட்ட முடிஞ்சது இல்லையா? சாத்தானை அடையாளம் கண்டால் தானே ஓட்ட முடியும். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. என்ன திருப்பு முனை அப்படின்னா, நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 2001 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆண்டவர் இயேசு எனக்கு முதன் முறையாக எனக்கு நற்கருணை கொடுத்தார், நன்மை கொடுத்தார். நற்கருணை கொடுத்துட்டு எனக்கு ஒரு செய்தி சொன்னார். சாத்தான் உன்னை சோதிக்க அனுமதி பெற்றுள்ளான், நீ எல்லா விதத்திலும் நீ சோதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். நற்கருணை வாங்கினோடனே ஒரு சந்தோஷம். ஏன்னா இயேசுகிட்டேருந்து வாங்கினது ஒரு வல்லமை, எனக்கு ஒரு சக்தி வந்துச்சு.
மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் செய்தி வந்து பயப்படக்கூடிய செய்தி. என்ன? சாத்தா உன்னை சோதிப்பான். இப்போ என்ன மாதிரி சோதனை வரும்? எனக்கு வயசு அப்போ அதான் 21வது வயசு. என்ன மாதிரி சோதனை வரும், எப்படி சோதனை வரும் அப்படின்ட்டு எங்கள் பங்கு ஃபாதர்கிட்ட சொன்னேன். ஃபாதர் இப்படி செய்தி வந்துச்சு. பரவாயில்லம்மா, பார்த்துக்கலாம், நீ பயப்படாத, தைரியமாக இரு. அவர் சொல்லி அடுத்த நாள் சாத்தானுடைய சோதனை எனக்கு ஆரம்பிச்சிது. முதல் சோதனையுடைய துவக்கமே என்னுடைய காலில் பாம்பு கடிச்சிது. பாம்பு கடித்து என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பலவிதமான சோதனைகள். சாத்தான் வந்து அடிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க விடமா, ஜெபமாலை கையில் எடுத்தால் அடிப்பான். ஜெபிக்காத, ஜெபத்தை நிறுத்து, இது மாதிரி அதே மாதிரி சாத்தான் முன்னாடி வந்து தன்னையும் காட்டுவான். அது ரொம்ப அகோரமாக காட்சி இருக்கும். சில நேரம் பயப்படுற மாதிரி இருக்கும், சில நேரம் ஏஞ்சல் மாதிரி வருவான், சில நேரம் நமக்கு தெரிந்த நபர்கள் போல் வருவான், தன்னை உருவத்தை மாற்றி மாற்றி வருவான். அப்படி ரொம்ப நம்ம அவனை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இது சாத்தான் தானா இல்லை வானதூதரா அப்படியெல்லாம் சந்தேகம் வரும். அப்போ எனக்கு மாதா ஒரு விஷயம் சொன்னாங்க. வானதூதர் வந்து உங்கள்கிட்ட வரும்போது உனக்கு சமாதானம் சொல்லுவாங்க. அவங்க சமாதானம் சொல்லாமல் வந்தால் அவங்க வானதூதர் இல்லை, அது தீயவன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தேன். மாதா ஹாஸ்பிட்டல்லே என்னை சுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஒரு மாதத்துக்கு பிற்பாடு எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கு உனக்கும் காரணம் இருக்குது, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காது கேட்காமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் வாய் பேச முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் 2 காலும் நடக்க முடியாமல் போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழக்க ஆரம்பிச்சுது. 2004 நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த சோதனைகள் தொடர்ந்து இருந்துச்சு. 2001 நவம்பரில் ஆரம்பித்து 2004ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரைக்கும் சாத்தானுடைய இந்த சோதனைகள், எண்ணற்ற சோதனைகள், ஒரு 50 வகையான சோதனைகளை நான் கடந்து வந்தேன். அதிலெல்லாம் கடவுள் எனக்கு வெற்றி கொடுத்தார். அப்போ இந்த 4 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்னை சந்தித்தப்போ சொன்னார், இத்தனை நாட்களும் சாத்தானுக்கு உண்மையில் அதிகாரம் இருந்தது உன்னை சோதிக்கிறதுக்கு. ஆனால் இன்று முதல் சாத்தான் மேல் நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வல்லமை எனக்கு கொடுத்தார். அப்போது அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக பேய் ஓட்டுவதற்கான அந்த ஆற்றலை கடவுள் எனக்கு, அதேமாரி பேய்களை இனங்கண்டு கொள்ள, தீயவன் யார், மனித ஆவியது, தீயாவியது, தூயாவியது அப்படிங்கிற அந்த ஆவிக்குரியவற்றை பகுத்தறிகிற அந்த ஆற்றலை கடவுள் எனக்கு கொடுத்தார். இதை கொடுத்த பிற்பாடு தான் ஆண்டவருக்கு மகிமை. அதுக்கப்புறம் வந்து தீயவனை வந்து நேரடியாக என்ன அட்டாக் பண்ண வரல. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக என் வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பித்தேன். 2004 தான் புதிய நற்செய்தி அறிவிப்பு பயிற்சி பள்ளியை துவங்க சொல்லி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தாரு. நற்செய்தி அறிவிப்பு சீடர்களை உருவாக்குவதற்கான ஒரு பள்ளி, ஒரு ஸ்கூல், சீடர்களை உருவாக்குறதுக்கான ஒரு மையத்தை உருவாக்க சொல்லி அதை வந்து அதுதான் இப்போ சேலத்தில் நம்ம குப்பனூர் பக்கத்தில் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் நியூ எவாஞ்சலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மையத்துடைய எங்களுடைய ஆன்மகுரு தந்தை பன்னீர்செல்வம், சேலம் மறை மாவட்டம், தந்தையோடு இணைஞ்சு தான் நாங்கள் இந்த பணியை செய்கிறோம். இப்போ புதுசாக நான் இந்த மக்களை உருவாக்கிட்டு இருக்கேன். அதை தொடங்கி இப்போ 15 வருடம் ஆகிறது. அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு 2004 ஆண்டவர் சொன்னாங்க, 2009 தான் ஆரம்பித்தோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய ஒரு சுருக்கம். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? நான் இன்றைக்கி காலையில் நற்கரணை முன்னாடி போய் உட்காந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் டைம் ஆகும், மன்னிச்சுக்குங்க. ஓகேவா சாமி?